இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே விதைப்பவர் உவமையை பற்றி நற்செய்தி நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. குறிப்பாக இன்று திருஅவை நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 24-30 முடிய. இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லதும் தீயதும் இருக்கிறது, இரண்டையும் சேர்த்து வளர விடுவோம், காலம் வரும் பொழுது, காலம் கனியும் பொழுது எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதை நிராகரிக்க வேண்டுமோ அதை அப்படியே செய்வோம் என்ற சிந்தனையை கொடுக்கும் விதமாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. ஆகவே முதல் நற்செய்திக்கு செவிமடுப்போம், அதன் பிறகு சிந்திப்போம், சிந்தனைக்கு பிறகு ஜெபத்தோடு நாம் முடித்துக் கொள்வோம். அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்ந்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை கேட்டோம். நல்ல விதைகள் விதைக்கப்படுகின்றன, ஆனால் அவற்றோடு சேர்ந்து களைகளும் முளைத்தெழுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு எப்பொழுதுமே உவமைகளை பேசுகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மையப்படுத்தி தான் பேசுவார். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், அந்த காலகட்டத்திலே, அதாவது பழைய பாலஸ்தீனத்திலே கோதுமை பயிரிடுவார்கள். கோதுமை பயிரிடுகின்ற பொழுது இந்த களைகளும் கோதுமை பயிரை போன்றே இருக்கும். ஆக இது விஷச்செடி, ஆனால் இதுவும் கோதுமை பயிர்களோடு சேர்ந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது. ஆகவே கோதுமைகளை எடுக்கிறோம் என்று சொல்லி விஷச்செடியையும் எடுத்து விடலாம். அதற்காக ஆண்டவர் என்ன சொல்கின்றார், நீங்கள் இப்பொழுது விட்டுவிடுங்கள், காலம் வருகின்ற பொழுது, காலம் கனிகின்ற பொழுது அதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்பதுதான் அந்த வரலாற்று செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதாவது இதை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் கடவுளுடைய பொறுமையை வெளிப்படுத்துகின்றது. அதாவது பல நேரங்களில் பல கேள்விகளை கேட்போம். இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, பல துன்பங்கள் நடந்துட்டு இருக்கு, கொலைகள் நடந்துட்டு இருக்கு, அநியாயங்கள் நடந்துட்டு இருக்கு, கற்பழிப்புகள் நடந்துட்டு இருக்கு. ஏன் கடவுள் பேசவில்லை? கடவுள் என்று ஒருவர் இருந்தால் பதில் கொடுக்க வேண்டியதுதானே? இந்த அநியாயம் செய்கின்றவர்களை, அக்கிரமம் செய்கின்றவர்களை ஏன் அவர் விட்டு வைத்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வி உண்டு. ஏன் இந்த உலகப்போர் 1, உலகப்போர் 2 கூட பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். அப்பொழுதும் இதே கேள்விகள் கேட்கப்பட்டது. இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே பல குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பல குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வெவ்வேறு நாடுகளிலே போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனால் பலர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக இந்த செயலை செய்கின்ற பொழுது இறைவனுடைய பதில் என்ன என்று கேள்வியை எழுப்புகின்ற பொழுது இங்கே ஒரு பதில் என்னவென்றால், கடவுள் தண்டனையை உடனடியாக கொடுப்பதில்லை, அவர் காலம் தாழ்த்துகிறார். எதற்காக காலம் தாழ்த்துகிறார்? கடவுள் ஏன் பொறுமையாக இருக்கிறார்? காரணம், இதை நாம் கடைசி நேரத்தில் கூட ஒருவன் மனமாறலாம் என்பதுதான் அதனுடைய விளக்கமாக இருக்கிறது. எவ்வாறு இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அங்கே 2 கள்வர்கள், ஒருவன் வலதுபுறமும் இன்னொருவன் இடதுபுறமும். அதில் ஒருவன் சொல்லுகின்றான், தந்தையே, நீர் விண்ணுலகில் இருக்கின்ற பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகின்றான். அதுவரைக்கும் திருடனாக, கடவுள் மீது நம்பிக்கையற்றவனாக வாழ்ந்த ஒருவன் இறுதி நேரத்திலே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தன்னையும் விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள சொல்லுகின்ற பொழுது இயேசு சரி என்று சொல்லுகின்றார். காரணம், அவன் இறுதி நேரத்திலே அந்த மாற்றத்தை அவனுக்குள் உணர்ந்தது மட்டுமல்லாமல் மாறிவிட்டான் என்றுதான். இதையத்தான் குழந்தை தெரசாளுடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது பிரான்சினி என்ற ஒரு மனிதன், கொலையாளி, அவனுக்கு இறுதி தண்டனைகள் எல்லாம்
நிறைவேற்ற வேண்டும், தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும், மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்ப்புகள் எழுதப்பட்டு விட்டன. குழந்தை தெரசாள் ஜெபிக்கின்றாள். இறுதி நேரத்திலே அவன் மனமாற வேண்டும். அங்கே இறுதி நேரத்தில் அவன் மனமாற்றம் அடைகின்றான். சிறிது குருவானவர் வரவழைத்து சிலுவையை முத்தம் செய்வதாக வரலாறு குறிப்பிடுகின்றது. ஆகவே இயேசு அந்த இறுதி நேரத்திற்கு காத்திருக்கிறார். ஏனென்றால் கடைசி நேரத்தில் ஒருவர் மனம் மாறினால் கூட அதுவும் விண்ணகத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதுதான். ஏனென்றால் விண்ணகத்திலே மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எண்ணமாக இருக்கின்றது, செயலாக இருக்கின்றது. ஆனால் இந்த நாம் கேட்கலாம், நம்ம வெளியெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கே, நமக்குள்ள பிரச்சனை இருக்கா? நம்ம எல்லாம் ஒழுங்காக இருக்கிறோமா? ஏனென்றால் திரு அவையிலும் கோதுமைகளும் இருக்கின்றன, களைகளும் இருக்கின்றன. நல்ல குருக்களும் இருக்கின்றார்கள், அல்லது தவறான செய்தியை வழங்குகின்ற குருக்களும் இருக்கின்றார்கள். நல்லதை சொல்லிக் கொடுக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள், தவறானவற்றை சொல்லிக் கொடுக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். நல்லதை செய்கின்றவர்களும் இருக்கிறார்கள், தவறானவற்றை செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இது குருக்கள் மட்டுமல்ல, அருட்சகோதரி மட்டுமல்ல, குடும்பங்களிலும் உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை கொண்ட குடும்பங்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுடைய பணியை தெளிவாக எந்த ஆர்ப்பரிப்புமின்றி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் மற்றவர்கள் தங்களை காட்டிக்கொள்வார்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று. ஆனால் இயேசு சொல்லுகின்ற அந்த பண்புகளை கடைபிடிப்பது அவர்களுக்கு கடினமாக இருக்கின்றதாக. கோதுமையும் களையும் வெளியே மட்டுமல்ல, மாறாக நம்முடைய திரு அவையிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே பவுலினுடைய கடிதங்கள் இருக்கிறது. அந்த கடிதங்களில் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர்களுக்கிடையே பிளவுகள் ஏற்படுவதை பார்க்கின்றோம். ஆதி கிறிஸ்தவர்களுக்கிடையே பிளவுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும், உணவுக்கான பிரச்சனைகள், இருப்பிடத்திற்கான பிரச்சனைகள் என்று பலவற்றை பார்க்கின்றோம். ஆகவே காலம் காலமாக இது போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் உடனடியாக அதற்கு தீர்வு கண்டுவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு திரு அவைதான் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. காரணம், இடைப்பட்ட செஞ்சுரிஸ், அதாவது மிடில் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இயேசுக்கு பிறகு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுக்கு இடைப்பட்ட பகுதியிலே ஹெரசி என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை, அதாவது கிறிஸ்தவத்துக்கு கத்தோலிக்க மதத்துக்கு எதிரான வார்த்தைகளை சொல்லுகின்றவர்களை உடனடியாக எராடிகேட், உடனடியாக அவர்கள் அழித்து விட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஒரு கட்டத்தில் இருந்தது. ஆனால் அது சரியா என்ற கேள்விக்கு அது தவறு என்றுதான் பதில் வந்தது. ஆகவே அங்கேயும் இயேசு சொன்ன வார்த்தைக்கு எதிரான செயலை செய்திருக்கின்றார்கள். இயேசு சொல்கின்றார், பொறுமை காருங்கள், பொறுமையாக இருங்கள், ரெண்டும் சேர்ந்து வளரட்டும், இறுதியாக அறுவடை நேரத்தில் பார்த்துக்கொள்வோம். ஆனால் இங்கே ஒருவர் கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசிவிட்டார் என்பதற்காக அவர்கள் அழிக்கப்பட்ட காலங்கள் இருந்தது. இன்று மாற்றங்களை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்று ஒருவர் பேசிவிட்டார், உடனடியாக அவர்கள் நாம் இது பண்ணுவதில்லை. பொறுமையாக இருக்கணும். என்றால் உண்மை எதுவோ அது வெற்றி கொள்ளும். பொறுமையாக இருக்கும் வரை நம்முடைய வாழ்விலும் அது போன்ற வெற்றிகள் நிச்சயமாக நிகழும் என்பதே. ஆகவே புனித அகுஸ்தினார் கூறுகின்றார், திரு அவையில் உடலாக பலர் அங்கம் வகிக்கின்றார்கள், ஆனால் மாறாக இதயத்தால் அல்ல. ஆக உடலளவில் நாம் திரு அவையில் அங்கம் வகித்தவர்களாக இருக்கின்றோம், ஆனால் இதயத்தால் நாம் அங்கம் வகிக்கின்றோம் என்றால் இல்லை. ஏனென்றால் இதயம்தான் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும், உடல் என்பது அதன் பிறகு. ஆனால் இதயம் இறைவனில் இல்லாமல் உடல் மட்டும் இறைவனில் சங்கமித்திருப்பதனால் என்ன பலன்? ஒன்றுமில்லை என்பது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நாம் நிதானத்துடன் செயல்படுகின்றோமா? அல்லது எனக்கு நான் கேட்பது நடக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நான் விரும்புவது போல் இருக்க வேண்டும், அவர்கள் நான் விரும்புவது போல் மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், அவர்கள் நான் விரும்புவது போல் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று உங்களுடைய எண்ணத்தை பொறுமையின்மையால் நீங்கள் புகுத்தி எத்தனை உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறவுகளை இழந்திருக்கின்றீர்கள், நண்பர்களை இழந்திருக்கின்றீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் பொறுமை எப்பொழுதும் தேவையான ஒன்று. இந்த உலகத்தில் நன்மையும் தீமையும் இருந்து கொண்டுதான் இருக்கும். உலகம் உள்ளவரை, மனிதன் வாழும் வரை அவை இருந்து கொண்டுதான் இருக்கும். யாரும் எதையும் அழித்து விட முடியாது. ஆனால் அதுவாக அழிய வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக அழியும். நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாம் மெச்சூர்டு, அதாவது நாம் வளர்ச்சி பெற்றவர்களாக பலவற்றை புரிந்து கொண்டு மாற்றங்களை நமக்குள் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாம் நாம் சொல்ல முடியாது. ஒருத்தன் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி இருந்தால் அதனால் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறான் நம்ம சொல்ல முடியாது. பல மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், அவன் எப்படி கடந்த காலங்களில் இருந்தானோ அதை வைத்து தீர்ப்பு எழுதுகிறோம். ஆனால் அப்படி அல்ல, மனிதன் மாறிக்கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நிமிடங்களிலும் அவனுடைய சிந்தனைகளில் மாற்றம் இருக்கிறது, அவனுடைய உடலளவு அசைவில் மாற்றம் இருக்கிறது, எண்ணங்களில் மாற்றம் இருக்கிறது. ஆகவே கடந்த காலத்தில் பார்த்த மனிதனை அப்படியே தீர்ப்பிட்டு உங்களுடைய தவறான சிந்தனைகளுக்கு தவறான தீர்ப்புகளை நீங்கள் எழுதாதீர்கள். ஆகவே மனிதன் மாறக்கூடியவன். நமக்கு தேவை பொறுமை. இவைகளை உள்வாங்கியவர்களாக தொடர்வோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள்
நீர் சொன்னது போன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போன்று பொறுமை உள்ளவர்களாகவும் நிதானம் உள்ளவர்களாகவும் வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.